இரண்டாவது இடத்திற்கு யார் வருவது என்பதில்தான் அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளிடையே போட்டி. தமிழ்நாட்டில் திமுக தான் எப்போதும் ஆளுங்கட்சி என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. அடுத்து நாங்க தான் ஆளுங்கட்சின்னு சொல்லிட்டு இருந்தாரு யாரு? எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னைக்கு ஒருத்தருக்கு பதில் சொல்வதற்காக அவர் பேட்டி தந்திருக்கிறார், நாங்க தான் அடுத்த எதிர்கட்சின்னு. ஆளுங்கட்சி சொல்லிட்டு எதிர்கட்சின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரு. இஸ்லாமியர்களுக்காக முதலில் குரல் கொடுப்பது திமுக தான். வக்ஃப் வாரிய திருத்த மசோதாவுக்கு எதிரான தீர்மானத்தின் போது சட்டப்பேரவையில் எடப்பாடி பழனிசாமி இல்லாததை சுட்டிக்காட்டி மு.க. ஸ்டாலின் விமர்சனம். இரவோடு இரவாக திட்டம் தீட்டி விடியற் காலை யாருக்கும் தெரியாம விமானத்தை பிடிச்சு டெல்லிக்கு போனார் ஒருத்தர். அவர் தான் எதிர்கட்சி தலைவர். அங்க போய் விமான நிலையத்தில் இறங்கி ஒரு 4 கார் மாறி மாறி போயிருக்கிறாரு. ஏதோ கொள்ளக்கூடத்தை கொள்ளடிக்க போற மாதிரி போயிருக்கிறாரு. அது தெளிவா எல்லா பத்திரிகையிலையும் வெளிவந்திருக்கிறது. திமுக தாவேக இடையே போட்டி என ரசிகர்களை உற்சாகப்படுத்தவே விஜய் பேசியிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி பதிலடி. தமிழ்நாட்டில் அதிமுக தான் பிரதான எதிர்க்கட்சி என மக்களே அங்கீகரித்துள்ளதாகவும் விளக்கம். தொண்டனை உற்சாகப்படுத்துவதற்காக அவள் அப்படி கருத்து சொல்லுவாங்க. இந்த எல்லா கட்சி தலைவர்களும் அப்படித்தான். அதிமுக பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக அமித்ஷா அதிரடி பேட்டி. உரிய நேரத்தில் அறிவிக்கப்படும் என்று விளக்கம். எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து அதிமுக மூத்த தலைவர்கள் செங்கோட்டையன் டெல்லி பயணம். ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து ஆலோசனை நடத்தியதாக தகவல். மக்களை சந்திக்காமல் 4 சுவற்றுக்குள்ளே 2 ஆண்டு அரசியலை முடித்துவிட்டார் விஜய். அதிமுக முன்னாள் அமைச்சர் முனுசாமி விமர்சனம். திரு விஜய் அவர்கள் சினிமா துறையிலே மிக்க அனுபவம் உள்ளவர். அரசியல் துறையிலே எந்த அளவிற்கு அனுபவம் இருக்கிறது என்று சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் அவர் இன்னும் மக்களையே சந்திக்கவில்லை. மக்களையே சந்திக்காமல் 4 செவுற்றுக்குள்ளாகவே 2 ஆண்டு கால அரசியலை முடித்து விட்டார். அப்படிப்பட்ட அனுபவம் உள்ளவர். அரசியலில் விஜய் தவழுகின்ற குழந்தை. திமுக பி.டி. உஷா போன்று பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்றவர்கள். விஜய் விமர்சனத்திற்கு அமைச்சர் சேகர்பாபு பதிலடி. அவர் தவழுகின்ற குழந்தை. நாங்கள் பி.டி. உஷா போல் பல்வேறு ஓட்டப்பந்தயங்களில் பங்கேற்று வெற்றி கண்டவர்கள். பல கரடுமுரடான பாதைகளை கடந்து வந்தவர்கள். சிறை என்றால் என்னவென்று தெரியாதவர்கள், போராட்ட களம் என்றால் என்னவென்று தெரியாதவர்கள். தமிழ்நாட்டிற்கான 100 நாள் நிதியை விடுவிக்காத ஒன்றிய அரசை கண்டித்து திமுக ஆர்ப்பாட்டம். மண்வெட்டி கடப்பாறைகளுடன் பெண்கள் பங்கேற்று பாஜக அரசுக்கு எதிராக முழக்கம். ஒன்றிய அரசே திருடாதே மோடி 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 என்னாச்சு எங்க பணம், என்னாச்சு எங்க பணம், என்னாச்சு எங்க பணம். 100 நாள் வேலை திட்ட ஊதிய நிலுவையை வழங்க கோரிக்கை. பார்த்த வேலைக்கு ஒன்றிய அரசு கூலி தர மறுப்பதாக தொழிலாளர்கள் கண்ணீர். 100 நாள் வேலைக்கு பணம் போடணுங்க. வேலை கண்டிஷனா 100 நாள் வேலை கொடுக்கணுங்க. 50 நாள் கொடுக்கறோம்னாங்க, அந்த 50 நாள் 150 நாள் கொடுக்கலீங்க. அந்த 100 நாள் வரியை கொடுக்கணுங்க. வேலை நிக்காம கொடுக்கணுங்க. இப்போ வேலையும் இல்லை. 5 வாரம் 6 வாரம் வேலை பார்த்த சம்பளமும் 4 மாசமா இல்லை. அது வரும்னு ஏகப்பட்ட கடனை வாங்கி நான்லாம் அதை வச்சு தான் சாப்பிட்றேன். அந்த சாப்பாட்டுக்கு வாங்கின கடன்காரர்களும் என்னை ரொம்ப நெருக்கிறாங்க. உசிலம்பட்டி காவலர் கொலை வழக்கில் தேடப்பட்ட நபரை துப்பாக்கியால் சுட்டு பிடித்த போலீஸ். குண்டு காயமடைந்த நபருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை.
தஞ்சாவூர் அருகே அதிநவீன இயந்திரத்துடன் கூடிய நெல் கொள்முதல் நிலையம் திறப்பு. டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் திறக்க விவசாயிகள் கோரிக்கை. விவசாயிகளுக்கு பெரிய வரப்பிரசாதம். நெல்லை இந்த மிஷினே அதாவது தூற்றி உலர வைத்து காய வைத்து அதுக்கப்புறம் எடை போடு, அதாவது 40 கிலோ 200 கிராம் சாக்கு, அதுவே எடை வச்சு கன்வேயர் பெல்ட் மூலமா டிராக்டர்ல ஏத்திடுது. ரம்ஜான் பண்டிகையை ஒட்டி களை கட்டிய சமயபுரம் ஆட்டுச் சந்தை. 5 கோடி ரூபாய் வரை ஆடுகள் விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. நீலகிரியில் இ பாஸ் நடைமுறையை ரத்து செய்ய வணிகர்கள் கோரிக்கை. வணிக நிறுவனங்களுக்கு முன்பு கருப்பு கொடி கட்டி போராட்டம். நீலகிரி மாவட்ட மக்கள் மிகவும் துயரமான ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றார்கள் என்பதை அரசின் கவனத்திற்கு எடுத்து செல்கின்ற விதமாக இந்த கருப்பு கொடி போராட்டமானதும் கருப்பு உடை அணிகின்ற போராட்டமானதும் நடத்தி கொண்டிருக்கின்றோம். திருக்கணித முறைப்படி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் பயிற்சி. திருநள்ளாறு உள்ளிட்ட கோயில்களில் ஏராளமான பக்தர்கள் திரண்டு வழிபாடு. நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்த ஒன்றிய அரசு அனுமதிப்பது இல்லை என்று பிரியங்கா காந்தி குற்றச்சாட்டு. ஆளுங்கட்சியே நாடாளுமன்ற நிகழ்வுகளை முடக்க நினைப்பதாகவும் குற்றச்சாட்டு. கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் இந்து கோவிலில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறப்பு. மதச்சார்பின்மைக்கு சான்றாக உணவு சமைத்து இஸ்லாமியர்களுக்கு பரிமாறிய இந்துக்கள். ഇതിൽ അമ്പലമെന്നോ പള്ളിയെന്നോ ഓണമെന്നോ പെരുന്നാളെന്നോ ഇല്ലാതെ എല്ലാവരുടെയും ആഘോഷമാണെന്നും എല്ലാവരുടെ ആചാരമാണെന്നുമുള്ള ഒരു കോൺസെപ്റ്റിൽ നിന്നുകൊണ്ടാണ് ഇത്തരം കാര്യങ്ങളെയൊക്കെ ഞങ്ങൾ ഇവിടെ ആവിഷ്കരിക്കുന്നത്. இஃப்தார் விழாக்களை பலரும் நடத்துவார்கள். ஆனால் இஸ்லாமியர்களுக்கு ஒரு தீமை என்றால் வாயே திறக்க மாட்டார்கள் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். ரமலான் திருநாளை முன்னிட்டு சென்னை கொளத்தூரில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் அவர் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக எது நடந்தாலும் முதலில் குரல் கொடுப்பது திமுக தான் என்றார். இஃப்தார் விழாக்களை பலரும் நடத்துவாங்க. ஆனால் இஸ்லாமியர்களுக்கு ஒரு தீமை நடக்கும்போது வாயை திறக்க மாட்டாங்க. ஆனால் குடியுரிமை திருத்த சட்டமாக இருந்தாலும் சரி, காஷ்மீருக்கான 370வது பிரிவை ரத்து பண்ற அந்த சட்டமாக இருந்தாலும் சரி, சிறுபான்மையினருக்கு எதிராக எது நடந்தாலும் இன்றைக்கு முதல் எதிர்ப்பு குரல் கொடுத்து கொண்டிருப்பது நம்முடைய கழகம்தான், நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம்தான். இப்போ கூட வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக கடந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்து நாடாளுமன்றத்திலேயும் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிலேயும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாம் குரல் தொடர்ந்து எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். 2 நாட்களுக்கு முன்னாடி கூட இஸ்லாமியரை வஞ்சிக்கக்கூடிய இந்த சட்ட திருத்தத்தை முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என்று நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றி நம்ம அரசுடைய நிலைப்பாட்டை நாம் தெளிவாக அறிவித்திருக்கிறோம். இந்த தீர்மானத்தை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்திய அளவிலேயும் உலக அளவிலேயும் இருக்கக்கூடிய பல்வேறு இந்திய முஸ்லிம் அமைப்புகள் வாழ்த்தி கொண்டிருக்கிறாங்க, நம்மை பாராட்டி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் தீர்மானத்தில் கூட மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்து கொள்ளல. ஏன்னு உங்களுக்கு தெரியும். இரவோடு இரவாக திட்டம் தீட்டி விடியற் காலை யாருக்கும் தெரியாம விமானத்தை பிடிச்சு டெல்லிக்கு போனார் ஒருத்தர். அவர் தான் எதிர்க்கட்சி தலைவர். அங்க போய் விமான நிலையத்தில் இறங்கி ஒரு 4 கார் மாறி மாறி போயிருக்கிறாரு. ஏதோ கொள்ளடிக்க போற மாதிரி போயிருக்கிறாரு. அது தெளிவாக எல்லா பத்திரிகையிலையும் வெளிவந்திருக்கிறது. ஆக பல கார்கள் மாறி போய் என்ன செஞ்சிருக்காருன்னா, இந்த சட்டத்தை கொண்டு வர போற அமித்ஷாவை சந்திச்சிருக்கிறார். இதுதான் முக்கியம்.
மறுநாள் இந்த தீர்மானத்தை நம்ம கொண்டு வர போறோம் தெரிஞ்சும் அவர் சட்டமன்றத்துக்கு வரல. இன்றைக்கு பிரதான எதிர்க்கட்சி யாருன்னு கேட்டீங்கன்னா அதிமுக தான். இதுல ஒரு வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு கூட மாலையில பத்திரிகையில் நீங்க பார்த்திருக்கலாம். அடுத்து நாங்க தான் ஆளுங்கட்சின்னு சொல்லிட்டு இருந்தாரு யாரு, எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னைக்கு ஒருத்தருக்கு பதில் சொல்வதற்காக அவர் ஒரு பேட்டி தந்திருக்கிறார், நாங்க தான் அடுத்த எதிர்க்கட்சின்னு. ஆளுங்கட்சி சொல்லிட்டு எதிர்க்கட்சின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரு. இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை. ஆக இப்போ 2வது இடத்திற்கு யார் வருவது என்பதில் தான் இன்றைக்கு போட்டி ஏற்பட்டிருக்கிறது அவங்களுக்குள்ள. நம்ம பொறுத்த வரைக்கும் நாம் எப்போதும் நாம் தான் முதல் இடத்துக்கு வரப்போகிறோம், நாம தான் ஆளுங்கட்சி. ஏதாவது மமதையில் சொல்ல நினைச்சுக்காதீங்க, அகங்காரத்தை சொல்ல நினைச்சுக்காதீங்க. மக்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆதரவு வச்சு மக்கள் இன்றைக்கு நம்ம வரவேற்கக்கூடிய இந்த காட்சியை வைத்து நான் சொல்லுகிறேன். 2026 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக தவேக இடையேதான் போட்டி என்று விஜய் கூறியுள்ள நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி ஆகியோர் அதற்கு பதிலடி கொடுத்துள்ளனர். மேலும் டிடிவி தினகரன் தெரிவித்த கருத்தையும் தற்போது காணலாம். அடுத்த வருஷம் இதுவரைக்கும் தமிழ்நாடு சந்திக்காத ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலை சந்திக்கும். ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. அவருடைய கருத்து சொல்றாரு. நாட்டிலே எல்லா கட்சி தலைவர்களும் இந்த கட்சி வளர்வதற்காக தொண்டனை வந்து அதாவது சொல்லுவாங்களே, என்ன சொல்லுவாங்க, தொண்டனை உற்சாகப்படுத்துவதற்காக அவள் அப்படி கருத்து சொல்லுவாங்க. இந்த எல்லா கட்சி தலைவர்களும் அப்படித்தான். ஒரு தேர்தலில் கூட போட்டி எடுல, நீங்க பிரதான எதிர்கட்சியா இருக்கீங்க. ஆனா அவர் வந்து இந்த வார்த்தையை, இந்த கேள்வி அவரை தான் கேட்கணும். என்ன கேட்டா, நாங்க பிரதான எதிர்கட்சின்னு நீங்க ஒத்துக்கிட்டீங்க, மக்கள் ஒத்துக்கிட்டாங்க, அதுக்காக மக்கள் அங்கீகாரமும் கொடுத்துருக்காங்க. இந்த கேள்வி அங்க கேளுங்க. அவர் சரியா தான் சொல்லியிருக்காரு. மனசுல பட்டதை, அவர் மனதில் பட்ட காயங்கள், அந்த காயத்தினுடைய வெளிப்பாடு அது. அவருடைய சிந்தனை அரசியல் வெளிப்பாடு அல்ல. அவர் நீண்ட காலமாக மனதிலே இருக்கின்ற வருத்தத்தை, கோபத்தை வெளிக்காட்டியிருக்கிறார். அந்த வருத்தம், கோபம் முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் மீது இருக்கிறது. அதனால்தான் அவர்கள் மீது அவர்களுக்கும் எங்களுக்கும் தான் போட்டி என்று சொல்லியிருக்கிறார். நாங்கள் அவர்களுக்கு முழு பாதுகாப்பு கொடுத்தோம், முழு ஆதரவு கொடுத்தோம். அதனால் தான் எங்களை மறந்து விட்டால். அவர் அதிலிருந்து விடுபட்டு அரசியலுக்கு வந்தார் என்று சொன்னால் அந்த கருத்தை நிச்சயமாக அவர் சொல்லுவதற்கு வாய்ப்பில்லை. திரு விஜய் அவர்கள் சினிமா துறையிலே மிக்க அனுபவம் உள்ளவர். அரசியல் துறையிலே எந்த அளவிற்கு அனுபவம் இருக்கிறது என்று சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் அவர் இன்னும் மக்களையே சந்திக்கவில்லை. மக்களையே சந்திக்காமல் 4 செவற்றுக்குள்ளாகவே 2 ஆண்டு கால அரசியலை முடித்து விட்டார். அது விஜய் அவருடைய ஆசையை சொல்லியிருக்காரு. உண்மையான மாற்றாக மக்கள் மன்றத்தில் இருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி தான் என்பது எல்லோருக்கும் தெரியும். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் மேற்கொண்டு உள்ள முன்னெடுப்புகள் இந்தியாவின் அரசியல் வரைபடத்தையே மாற்றி அமைக்கக்கூடியது என சர்வதேச அளவில் புகழ்பெற்ற தி எக்கனாமிஸ்ட் ஏடு பாராட்டு தெரிவித்துள்ளது. லண்டனிலிருந்து வெளியாகும் தி எக்கனாமிஸ்ட் ஏடு நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் இந்தியாவின் வடக்கு தெற்கு மாநிலங்களிடையே நிலவும் பாரபட்சம் பற்றி முதலமைச்சர் ஸ்டாலின் பேட்டியுடன் கட்டுரை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் ஒன்றிய அரசை எதிர்த்து போராடுவதே தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்க்கையின் பெரும்பகுதியாகிவிட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 23 வயதில் அவசர நிலையை எதிர்த்து போராடியதால் ஸ்டாலின் சிறையில் அடைக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ள எக்கனாமிஸ்ட் ஏடு 72 வயதிலும் ஒன்றிய அரசுக்கு எதிராக அவர் போராடி வருவதாக கூறியுள்ளது. பிரதமர் மோடி தலைமையிலான அரசு, பாஜக அரசு 2026 மக்கள் தொகை அடிப்படையில் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ள தொகுதி மறுசீரமைப்பால் பாதிக்கப்படும் மாநிலங்களை ஒருங்கிணைத்து ஸ்டாலின் மேற்கொண்டுள்ள முன்னெடுப்புகள் அவரது அரசியல் வளர்ச்சியை மட்டுமின்றி இந்தியாவின் அரசியல் வரைபடத்தையே மாற்றியமைக்கக்கூடியது என்றும் தி எக்கனாமிஸ்ட் ஏடு தெரிவித்துள்ளது. தொகுதி மறுசீரமைப்பு மூலம் தென் மாநிலங்களின் குரலை நீர்த்து
போகச் செய்வதுடன் தமிழ் அடையாளங்கள் மற்றும் தென்னிந்திய கலாச்சாரத்தை அழிக்க பாஜக முயற்சிப்பதாக மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டுவதாக கூறியுள்ள எக்கனாமிஸ்ட் ஏடு இதனை எதிர்கொள்ள தொல்லியல் மற்றும் கலாச்சாரங்கள் தொடர்பான திட்டங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்து பணிகளை தீவிரப்படுத்தியிருப்பதாக தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் பண மதிப்பிழப்பு போன்ற நடவடிக்கைகள் பாஜகவை நம்ப முடியாது என்பதை காட்டுவதாக கூறியுள்ள மு.க. ஸ்டாலின் தொகுதி மறுவரையறையால் பாதிப்பு ஏற்படாது என நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் அமித் ஷா உறுதியளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். ஒன்றிய அரசின் நெருக்கடிகளுக்கு எதிரான போராட்டம் மற்றும் இன அடையாளங்களை மீட்டெடுக்கும் முயற்சிகள் மூலம் கலைஞரின் பாரம்பரியத்தை தொடர்வது மட்டுமின்றி வரலாற்றில் தனக்கான இடத்தை பிடிக்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பாடுபடுவதாக தி எக்கனாமிஸ்ட் ஏடு புகழாரம் சூட்டியுள்ளது. 100 நாள் வேலை திட்டம் எனப்படும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்திற்கு ஒன்றிய அரசு வழங்க வேண்டிய 4034 கோடி ரூபாயை வழங்காததை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஒன்றிய அரசை கண்டித்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஒன்றியங்களிலும் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான திமுகவினர் பங்கேற்றனர். 100 நாள் வேலை திட்டத்தில் பயன்பெற்று வரும் பல ஆயிரம் தொழிலாளர்களும் போராட்டத்தில் பங்கேற்றனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திமுக செயலாளரும் மாநில நீர்வளத்துறை அமைச்சருமான துரைமுருகன் பங்கேற்று கண்டன உரையாற்றினார். அஞ்சாதீர்கள், பயப்படாதீர்கள், மோடி கொடுக்காமல் ஏமாற்ற முடியாது, பிஜேபி மோடி என்று சொல்லிக்கொண்டு எவரும் இந்த நாட்டில் ஓட்டு கேட்க முடியாது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் வட்டாட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தலைமை ஏற்றார். நிதி வழங்காத ஒன்றிய அரசை கண்டித்து நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பிய போதும் அதற்கு பலன் இல்லை என்பதால்தான் மக்கள் மன்றத்தில் போராடுவதாக அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார். காசை திருடாதே, ஏழைகள் வயிற்றில் அடிக்காதே, மோடி மோடி என்னாச்சு எங்க பணம் 4000 கோடி, சம்பளம் கொடு சம்பளம் கொடு, 100 நாள் வேலைக்கான சம்பளம் கொடு. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் மோவூர் கிராமத்தில் ஒன்றிய அரசை கண்டித்து நடைபெற்ற கண்டன போராட்டத்தில் வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பங்கேற்றார். இந்த கூட்டத்தில் ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. எங்க சம்பளத்தை கூட புடுங்குறாரு மோடி. உழைக்கும் மக்களை சுரண்டாதே, உழைக்கும் மக்களை சுரண்டாதே, எங்கள் பணத்தை நிறுத்தாதே. ஒன்றிய அரசை கண்டித்து தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அந்த தொகுதி MP கனிமொழி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. போராட்டத்தின் போது பேசிய கனிமொழி MP தமிழ்நாட்டுக்கு கல்விக்கான நிதியை ஒன்றிய அரசு கொடுக்கவில்லை என்பதை சுட்டிக்காட்டினார். ஒன்றிய அரசு வழங்க வேண்டிய 4034 கோடியை வழங்கவில்லை என்றால் நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் திமுக தொடர்ந்து போராடும் என்றார். எங்களுக்கு தர வேண்டிய நிதியை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு தொடர்ந்து கடிதம் எழுதுகிறார்கள். ஒவ்வொரு முறையும் பிரதமரை சந்திக்கக்கூடிய நேரத்திலே இந்த கோரிக்கையை வைக்கிறார்கள். ஆனால் இனிமேல் பொறுத்தது போதும், நாம் போராடுவோம், களமிறங்கி போராடுவோம், நமக்கு நியாயம் கிடைக்கும் வரை என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ராமநாதபுரத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தலைமையில் ஏராளமானோர் பங்கேற்றனர். இதேபோல் உதகை அருகே உள்ள நுந்தலாமட்டம் பகுதியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா MP, அரசு கொறடா ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். உசிலம்பட்டி அடுத்த சீமானூத்து, புவனகிரி அடுத்த முட்லூர், சிதம்பரத்தை அடுத்த அம்மாப்பேட்டை, சேலம் மாவட்டம் ஓமலூர், சென்னை அயப்பாக்கம் உள்ளிட்ட பல இடங்களில் போராட்டம் நடைபெற்றது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.